பட்டாம்பூச்சியுடைய மாற்றத்தை குறிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இலைகளின் மேல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு புழு. இதுக்கு வேலையே இலைய சாப்பிட வேண்டியது. உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சபையில அவருடைய வார்த்தையை உட்கொள்ள சொல்லுகிறார். தனக்குள்ள எடுத்துக்கொண்ட வார்த்தையை பயன்படுத்தி ஒரு உருமாற்றத்துக்கு ஆயத்தமாகிறது. புழுவாய் இருந்தது கூட்டு புழுவாய் மாறும்படிக்கு தன்னை சுற்றி ஒரு கேடகத்தை, ஒரு பாதுகாப்பு வளையத்தை, இந்த தவழ்ந்து போன புழுல அதனுடைய காலு, சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் உடைக்க ஒப்பு கொடுக்கும். இந்த கூட்டு புழு மாதிரி அவருடைய செட்டைகளுக்குள்ள, அவருடைய பராமரிப்புக்குள்ள உள்ள கொண்டு வந்து நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார். புழு என்ன ஆகும்னா, அதுக்குள்ள அந்த மாற்றத்தை அது ஒப்பு கொடுக்கும் போது அது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடும். முன்னாடி இருந்தது நடந்து போகிறதற்கான கிருபை. ஆனா தேவனை நம்பி அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் புதிய தரிசனங்களை கொடுப்பார். பறந்து பறந்து போறதுக்கான தரிசனங்களை கொடுப்பார். சிருஷ்டி கர்த்தர், அவருடைய பெயர் எலோஹீம். எலோஹீம் என்றால் சிருஷ்டி கர்த்தர். அவர் என்ன செய்வார்னா, நீங்க என்னைக்கு அவர்கிட்ட உங்க விருப்பப்படி அதை மனைங்க சொல்லிடுறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்களை புது காரியத்தை உங்களுக்குள்ள வைக்காரு.